மாதா தொலைக்காட்சியில் இறையும் இயற்கையும் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வந்திருக்கின்ற நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, நம்ம போன 2 நிகழ்வில் த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹையரார்கி ஏஞ்சல்ஸ் பார்த்தோம், செகண்ட் லெவல் ஆஃப் ஹையரார்கி ஏஞ்சல்ஸை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லெவலில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க, செராஃபிம், கேருபிம், த்ரோன்ஸ். 2வது லெவலில் டொமினியன்ஸ், பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ். இந்த நிகழ்வில் நம்ம 3வது லெவல் ஆஃப் ஹையரார்கியில் பார்க்க போகிறோம். இதுலேயும் 3 இருக்காங்க. 1 வேர்ச்சுஸ், 2 ஆர்க்ஏஞ்சல்ஸ், 3வது ஏஞ்சல்ஸ். ஸோ இந்த 3 பேரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் வேர்ச்சுஸ், தமிழில் புண்ணியங்கள் என்று சொல்வார்கள். புண்ணியங்களை செய்ய தூண்டுகின்ற வான தூதர்கள் என்று நாம் அவர்களை அழைக்கலாம், வேர்ச்சுஸ். ஸோ இன்றைக்கு பல வேர்ச்சுஸ் நம்மக்கிட்ட இருக்கு, நல்ல குணங்கள் என்று சொல்லலாம். ஃபெய்த்து, ஹோப்பு, சேரிட்டி, கைண்ட்னஸ்ஸு, கம்பேஷன், லவ், எம்பத்தி, மற்ற ஃபர்கிவ்னஸ், டாலரன்ஸ், பலவிதமான புண்ணியங்களை நாம் பார்க்கிறோம். அந்த புண்ணியங்கள் தான் நம்மை மனிதர்களாக மாற்றுகின்றது. இந்த புண்ணியங்கள் இல்லைன்னு சொன்னால் நம்ம மனிதனாக நம்ம மாற முடியாது. மனிதர்களாக நம்ம மாறணும்னா இந்த புண்ணியங்கள் வழியாகத்தான். ஏனென்றால் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஸோ நம்ம மன்னிக்கிறோம், தயாள குணத்தை காட்டுறோம், வரவேற்கிறோம், பொறுத்துக்கிறோம், பொறுமையாக இருக்கும், ஹம்பிளாக இருக்கும், தாட்சி இருக்கிறது. பார்த்தீங்களா, இந்த புண்ணியங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட தான் பார்க்க முடியும் மனிதர்கள். ஸோ அந்த மனிதர்களிடத்தில் இந்த புண்ணியங்களை தூண்டி விடுறது இந்த சமணசானவர்கள் தான். இந்த சமணசானவர்கள் இல்லைன்னு சொன்னால் தீமைகள் அதிகமாக விளங்கும். நம்ம ஆதி மனிதன் நாடோடியாக இருந்தான், எல்லாத்தையும் வெட்டினான், குத்துனான், சாப்பிட்டான், கொலைகளெல்லாம் அப்போல்லாம் லாஸே கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பரிணாம வளர்ச்சியில் இந்த தினம் நம்ம வானதூதர்களின் தயவால் இந்த இடம் மனிதனாக மாறிக்கொண்டிருக்கிறோம். மனுஷன் ஆயிட்டோமா, அதுதான் டவுட்டு. நிறையா பேர் ரொம்ப டவுட் பண்ணுறாங்க. உண்மையான மனுஷன், முழுமையான மனிதன் யார் நமக்கு? இயேசுநாதர். இயேசுநாதரை விட ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு வேறு யாருமே நம்ம சொல்லவே முடியாது. அதுதானே? ஸோ நம்ம இப்போ இயேசுநாதர் மாதிரி ஆயிட்டுமா இருந்தால் அப்போ நீங்களும் இயேசுநாதர் தான். உங்களை கோயிலில் வச்சு கும்பிட வேண்டியது தான். ஸோ எல்லாருடைய பதிலும் என்ன சொல்லுவீங்க? இல்லை, நாங்கள் இன்னும் மாறலை. அப்போ நம்ம மனுஷனாக இன்னும் மாறலை. ஸோ மனிதனாக மாறுவது தான். நாம் பிறக்கின்ற பொழுது மனிதனாக பிறப்பதில்லை, நாம் வாழ்வை முடிக்கின்ற பொழுது வளருகின்ற நிலையில் கடைசியாக நம்ம முடியும் போது மனுஷனாக மாறி இருக்கணும். ஸோ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் கடவுள் நம்ம கொடுக்குறாரு. மனுஷனாக மாற்றுறது நம்முடைய குணங்களை வைத்துத்தான், புண்ணியங்களை வைத்துத்தான். ஸோ மனிதன் இறைச்சாயல் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த சாயல் உள்ளதான் வச்சுக்கிட்டு இருக்க வழி நம்ம வெளியே கொண்டு வரவே இல்லை. இந்த தோற்றத்தில் இருக்கக்கூடிய மனிதன் பயங்கரவாதி, ரொம்ப டேஞ்சரஸ், பாய்ஸ்னஸ். ஸோ நம்ம பார்க்கும்போது பயப்படுறோம் இந்த மனிதர்களை பார்த்து. ஆனால் நமக்குள்ள செகண்ட் டைமென்ஷன், இன்னர் டைமென்ஷன், அதுதான் இறைச்சாயல். அந்த மனிதனை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியது, நம்மக்கிட்ட ஓடி வருவாங்க. இப்போ இருக்கிற மனிதனை பார்த்து சிங்கம் ஓடுது, புலி ஓடுது, பாம்பு ஓடுது, பறவைகள் ஓடுது, விலங்குகள் ஓடுகின்றன, எல்லாம் அச்சுறுத்துகின்ற நிலையில் இருக்கின்றன. ஆனால் உள்ளே இருக்கிற மனுஷன், அந்த இறைச்சாயல் மனுஷனை அவங்க பார்த்தாங்கன்னா எல்லாரும் ஓடி வருவாங்க, நம்மக்கிட்ட வருவாங்க, ஓட மாட்டாங்க, நம்மோடு உறவு கொள்வார்கள். ஸோ அந்த புண்ணியங்கள், மனிதனாக மாறக்கூடிய புண்ணியங்களை தூண்டி எழுப்புவது இந்த புண்ணியம் செய்ய தூண்டுகின்ற சமணசானவர்கள் தான். ஸோ அந்த சமணசானவர்கள் நமது வாழ்விலே அக்கறை கொண்டிருக்கிறார்கள். அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். பெரிய ஆர்மர், கச்செல்லாம் கட்டியிருப்பாங்க, கையில் வாள் இருக்கும், செங்கோல் இருக்கும், அந்த தூண்டக்கூடிய அந்த சக்தி படைத்த ஆயுதங்கள் எல்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம தீமையாக இருக்கும்போது அவங்க அழுவாங்க. நீங்கள் ஒரு பிக்சர் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு சின்ன குழந்தை வழி தவறி போகும்போது அந்த சமணசானம் அழுதுகிட்டு இருக்கும். அந்த குழந்தை நல்ல பாதையில் செல்லுகின்ற பொழுது அந்த சமணசானம் சிரித்து கொண்டிருக்கும். அந்த ரெக்கைகளை வச்சு அந்த குழந்தையை பாதுகாப்பாக வழிநடத்தும். ஸோ அப்பேற்பட்ட செயல்பாடுகளை செய்வது இந்த வேர்ச்சுஸ் என்ற சமணசானவர்கள் தான். வருங்காலத்தில் நம்ம ஹியூமன் எவல்யூஷன், நம்முடைய மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி, நம்ம ஏஞ்சலாக மாறக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது. சங்கீதத்தில் 8 நாம் வாசிக்கிறோம், கடவுள் மனிதனை ஒரு சிறு வான தூதர்களை விட ஒரு சிறு கம்மியாக படைச்சிருக்கார், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் வி ஆர் ஏஞ்சல்ஸ்.
ஸோ அப்பேற்பட்ட நிலவரத்தில் மனிதன் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நம்ம கடவுளாகவே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதே. ஆனால் நம்ம அதுவாக போகலையே, நம்ம அந்த கண்டுபிடிக்கலையே. நம்ம அதை கண்டுபிடிங்கன்னு தோன்றது இந்த சமண சார்ந்தவர்கள் தான். ஸோ வருங்காலத்தில் ஹோப் இருக்குது. மனுஷன் இப்படியே இருக்க மாட்டாங்க, கட்டாயம் மாறுவாங்க. உண்மையாக இயேசுநாதர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி மாற நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்மிடம் ரா மெட்டீரியல் ஏற்கனவே இருக்குது. ஸோ ஃபைனாலிட்டி இந்த உருவம் இல்லை, இது பாசிங் ஸ்டேஜில் இருக்குது. இட் இஸ் ஒன்லி டிரான்சிஷனல் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். டிரான்சிஷனல் ஃபேஸ். ஸோ இது மாறும் கட்டாயம். இறைச்சாயல் மனிதன் தான் கடைசியாக, அதுக்கு முன்னாடி சமண சாணம் மாற போகிறோம். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம எல்லாரும் உண்மையாக இந்த மனிதன் இயேசுநாதரை போல மாற வாய்ப்பு இருக்கிறது. அந்த பணியை சிறப்பாக செய்வது நமது வேர்ச்சுஸ் என்று சொல்லக்கூடிய வானதூதர்கள் தான்.